நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய 5வது பொது தேர்தல் வரக்கூடிய 2026 பொது தேர்தல். நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கிடையாதுங்க அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது. அந்த குறை இந்த 2026 தேர்தலில் முடியும். அப்படி யாராவது சட்டமன்ற உறுப்பினராக ஆக போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி சார்பாக போட்டியிடக்கூடிய திருமதி மரிய ஜெனிஃபர் அவங்க தான் நாம் தமிழர் கட்சியின் முதல் வேட்பாளராக சட்டமன்றத்துக்கு உள்ளே போகிறாங்க. ஏன் அப்படி உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் படித்த மக்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் ஜாதியாக மதமாக பிரிந்து கடந்த அந்த காலம் இன்றைக்கி மாறி இருக்குது. மக்கள் சிந்திக்கிறாங்க, யாரா இது நம்ம தொகுதியில் போட்டி போடுறாங்க அப்படின்னு சிந்திக்கும்போது, ஒவ்வொரு வேட்பாளரையும் பகுத்து பார்க்கும்போது, மற்ற வேட்பாளர்கள் எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி வந்து காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் மற்ற வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அப்படி இல்லை, களத்தில் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க, பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. மிகச்சிறந்த வேட்பாளர், ஆகச்சிறந்த கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய வேட்பாளர்கள், தன்னுடைய சிந்தனையை அப்படியே மக்களுக்கு கடத்தக்கூடிய வேட்பாளர்கள், மக்களுடைய குறையை கேட்டு அதுக்குடைய தீர்வுகளை உடனடியாக கொடுக்கக்கூடிய, அதை துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து அதிகாரிகளை தங்களுடைய கடமைகளை திறம்பட செய்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய வேட்பாளரை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிறாங்க. ரப்பர் தொழிற்சாலை போராட்டமாக இருக்கட்டும், மீனவர் சார்ந்த போராட்டமாக இருக்கட்டும், அப்புறம் நிலம் ஆக்கிரமிப்பு, சுசீந்திரம் கோயில் பராமரிப்பு, நெல் கொள்முதல் நிலையங்கள், அப்புறம் அது சார்ந்த நிறைய போராட்டங்களில் நிற்கிறாங்க. போராட்டங்கள் நின்னா பெரிய ஆட்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் எந்த அதிகாரமும் இல்லாமல் மக்களுடைய குறையை கேட்டறிஞ்சு அந்த குறைக்கு தீர்வை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கனவு கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு சிறந்த செயல் திட்டம். அதை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். படித்த இளைஞர்கள், படித்த தோழர்கள் உள்ளக்கூடிய மாவட்டம் தான் நம்முடைய மாவட்டம். கனவு கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தின் மூலமாட்டு கல்வி, மருத்துவம், வேளாண்மை, மெய்யியல், சுற்றுலா, நீராதாரம் பராமரிப்பு, அப்படி ஒரு 8 சிறந்த செயல் திட்டம். எப்படி தொழிற்சாலைகளை நான் கொண்டு வரேன். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்னை மரங்கள் அதிகம் உண்டு, மீன் வளங்கள் உண்டு, ரப்பர் தொழிற்சாலைகள், ரப்பர் மரங்கள் உண்டு. அது சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்து மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை, ஒரு மதிப்புமிக்க அதிகாரமுள்ள ஒரு பதவி, சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறது வெறுமனே கோயில் கொடைக்கு 5000 ரூபா கொடுக்கறதில்ல, கோயில் பராமரிப்புக்கு ஒரு போஸ்ட்டு போடுறதில்ல. மக்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் அங்கேயே வேலைவாய்ப்பு உருவாக்கணும், சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் ஒரு சுயமரியாதை உள்ள வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மிகச்சிறந்த கனவை கொண்டுட்டு இந்த களத்தில் நிற்கிறாங்க. படித்த மக்கள் சிந்தித்து நல்ல வேட்பாளராக தேர்ந்தெடுங்க.